விஸ்வாவசு சித்திரை 29 சோமவாரம் மண்டே May 12, 2025 சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி வலம் சோமவார வலம். சித்ரா பௌர்ணமி வலம் சோமவார வலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மயிலையே கைலை கைலையே மயிலை. ஒவ்வொரு மாச பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நர்த்தன விநாயகர் சன்னதி முன்னாடி பௌர்ணமி பக்தி வலம் நடக்கும். எல்லாரும் திருவண்ணாமலை கிரிப்பாங்க, மலை இருக்கிறனால அது கிரிவலம். நம்ம கோவில பிரதர்ஷனம் வரனால இது பக்தி வலம். ஒவ்வொரு மாச பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பக்தி வலம் நடக்குது. இன்னையோட 149வது மாச பௌர்ணமி. இன்னைக்கு 2013 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பௌர்ணமி வலம் ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா கிட்டத்தட்ட பழைய ஆளுங்க 12 வருஷமா 149வது மாச பௌர்ணமி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரகுப்தனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள். அந்த மாதிரி நாள்ல இந்த வலம் ஆரம்பிச்சது. வலத்தோட ஒரு சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இந்த வலத்தை ஆரம்பிச்சதே விநாயக பெருமாள் தான். ஏன்னா ஒரு மாம்பழத்துக்காக அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க, உலகத்தை சுத்தி வரணும் அப்படின்னு முருகன் சொல்லும் போது, பிள்ளையார் நம்மள மாதிரி கொஞ்சம் சிம்பிளா, ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய வயிறு இருக்கிறதுனால அப்பா அம்மாவை சுத்தினா போதும் அப்படின்னு அந்த வலத்தை ஆரம்பிக்கிறார். நம்மளுடைய அப்பா அம்மா வந்து கற்பக கபாலி தான். அதனால நம்ம 149 மாசமா சுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வலம் வந்து நம்ம விநாயகர்ல இருந்து, சண்டிகேஸ்வரர்ல இருந்து, 63 நாயன்மார்கள்ல இருந்து, முருகன், பிள்ளையார் எல்லாரோட சேர்த்து கடைசியா சுவாமியும் வராங்க. இந்த வலம் ஏன் வரும் அப்படின்னா, அந்த காலத்துல ஏன் வச்சாங்க அப்படின்னா, நம்மளால முடியறது. நம்ம வந்து கோவிலுக்கு வரோம், 108 சுத்துறோம், 1008 சுத்துறோம், எல்லாம் பண்றோம். கோவிலுக்குள்ள வர முடியாத ஜீவராசி இருக்கு இல்லையா, நாய் இருக்கலாம், பூனை இருக்கலாம், மீன் இருக்கலாம். இந்த 5 அறிவு உள்ள ஜீவராசிக்கும் இந்த நமச்சிவாயவோ, இந்த நாமமோ, நமோ நாராயணாவோ அங்க அவங்க காதுல விழணுன்றதுக்காக தான் இந்த வலமே. அப்புறம் நம்மளோட வலத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, கூட்டு வழிபாடு தான். ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டு வழிபாடுல என்னென்னலாம் நிறைவேறி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது. இந்த நம்ம வலம் முடிச்ச உடனே நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். எனக்காக நானுன்னு இல்லாம உங்களுக்காக நானு பிரார்த்தனை பண்றதுல இன்னும் சீக்கிரம் அந்த பிரார்த்தனை வந்து பலிக்கும். நம்ம பாடகர்கள் வந்து நமச்சிவாய சொல்லிட்டு வராங்க. இந்த கணக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கணக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 100, 1000, லட்சம், கோடி. லலிதா சகஸ்ரநாமம் கூட 1008 தான். ஆனா நம்ம பாடகர்கள் வந்து நமச்சிவாய சொன்னது எத்தனை கோடி. இந்த 12 வருஷத்துல 149 மாசம் எத்தனை கோடி எண்ணவே முடியாது. அதுக்கு சைபரே போட முடியாது. அப்படி நம்ம பாடகர்கள் பாடிட்டு வராங்க. அந்த நமச்சிவாய சொல்லிட்டு வர்றதுனால நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சித்தர்களுக்கு வந்து பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து யார் மூலியமா இந்த உலகத்துல காரியத்தை சாதிக்கிறாங்க அப்படின்னா, பக்தர்கள் மூலியமா தான். நம்ம 18 சித்தர்கள் தெரியும். அந்த 18 சித்தர்கள் இல்லாம எத்தனையோ கோடிக்கணக்கில் சித்தர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி அந்த நமச்சிவாயத்தை கேட்பாங்க? நீங்க சொல்றதுனாலதான். நீங்க இந்த வலம் வரும்போது நீங்க நமச்சிவாயன்னு சொல்லும் போது சுவாமிக்கு மட்டும் கேட்கல, அது வந்து சித்தர்களுக்கும் போகுது. எந்த அடியார்களை வந்து நல்ல விதமா நமச்சிவாய சொல்லி பண்றோமோ அந்த இடத்துல அந்த பெருமானே இருப்பான்றதுதான் மாணிக்க வாசகருடைய கருத்து. ஆத்மார்த்த திருப்தி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வலத்துலதான் இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஆத்மார்த்தமா நமச்சிவாய நாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த நம்ம பூவை பார்த்திருக்கவே மாட்டோம், பூவோட வாசனை வரும், சுவாமி விபூதி வாசனை வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே மனசு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த 1 மணி நேரம் அந்த சுவாமி அம்பாலோட நீங்க வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு நீங்க இதை பண்றதுனால கண்டிப்பா நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நீங்க காலத்துல எதுவுமே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க நாமத்தை சொல்லிட்டு வலம் வர்றதுக்கு எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒவ்வொரு மாச பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நர்த்தன விநாயகர் சன்னதி முன்னாடி ஆரம்பிக்குது. பௌர்ணமி மட்டும் இல்லாம
ஒவ்வொரு திங்கட்கிழமை சாயந்தரமும் சோமவார பிரதர்ஷனம் நடக்கும். சோமவாரம் அப்படின்னா முருகனுக்கும் சேர்ந்துக்கலாம், சுவாமிக்கும் சேர்ந்துக்கலாம். அது வந்து மடவிழாக பகுதியிலே சுவாமி கோவில் மட்டும்தான், திருக்கோவில் மட்டும்தான். 4 மாட வீதி வந்து நம்ம பௌர்ணமிக்கு தான் வரும். ஏற்கனவே நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. இதுல நிறைய அவங்க பலன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு டைம் ஆனதுனால என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னைக்கு சோமவாரம், இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. ஆரம்பிக்கிறோம். கடல்பு மாதிரி எடுத்துட்டு இந்த வலம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இருங்க. பிரசாதம் வாங்கிக்கோங்க. அந்த பிரசாதத்தை வந்து சாதாரணமா அரிசியோ ரவையோ சர்க்கரையோ நினைக்காம சுவாமி உங்களுக்காக கொடுத்த பிரசாதம் நினைச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு தேக ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வரணும். அப்புறம் கூட்டு வழிபாடுல முக்கியமா கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டுல பிரச்சனை இல்லாததே இல்ல. பிரச்சனையே இல்லைன்னா கூட யோகக்ஷேமத்துக்காக நம்ம கூட்டு வழிபாடு பண்றோம். கூட்டு வழிபாடுலயே இருந்துக்கோங்க. உங்களெல்லாம் பாக்குறதே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பௌர்ணமி அப்படின்னா அம்பாளுக்கு சிறப்புமாங்க. எப்பவுமே மெஜாரிட்டி நம்ம லேடிஸ் தான். லேடிஸ் கூட்டம் தான் அதிகமா இருக்கு பாருங்க. ஜென்ஸ் கூட கொஞ்சம் கம்மி. ஏன்னா அது கம்மின்னு சொல்லல, நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்தினது ஆம்பளைங்க தான். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. போற்றி. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். நர்த்தன விநாயக மூர்த்திக்கு ஜெய். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். 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 ஆற்றங்கரை ஓரத்திலும் மரமர நிழலிலும். ஆத்தங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும். வீட்டிலிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். வேறு துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். ஏழு துன்படியாவையும் வீட்டிருக்கும் பிள்ளையார். அவள் கடலை குண்டலும் அரிசி கொள்ளு கட்டையும். அவள் துணை கண்டையும் அவள் கட்டையும். கவலை இன்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார். கண்ணை மூடி தூங்குவார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். வேறு துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். அஞ்சலிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். கலியுகத்தின் சிந்தைகளை காண வேண்டி அருதிலோ. எளியில் நீதி ஏறியே விட்ட போல சுற்றுவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். சித்தி விநாயக மூர்த்திக்கு நர்த்தன விநாயக மூர்த்திக்கு மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டால் கபாலி சரம வந்தால் ஒட்டிட்ட பண்பின் நுறுத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே கோதியோ பூங்காவாய். ஹர 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 நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவ
சிவனே போற்றி ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா 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 சிவ சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா ஹரஹராய சங்கரா ஹரஹராய சங்கரா நம சிவாய சங்கரா நம சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா ஹரஹராய சங்கரா ஹரஹராய சங்கரா நம சிவாய சங்கரா நம சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசரே ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசலே ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசரே ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசலே ஓம் சிவாய சங்கரா அருணாச்சலமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா அருணாச்சலமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா அருணாச்சலமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா அருணாச்சலமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா அபிராமி நாயகரே 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 ஓம் சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா ஹரஹராய சங்கரா ஹரஹராய சங்கரா நம சிவாய சங்கரா நம சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா அர்த்தநாரீஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா அர்த்தநாரீஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா அஷ்டலிங்கமூர்த்தியே ஓம் அஷ்டலிங்கமூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா ஆடுபாம்பை அணிந்தவரே ஓம் சிவாய சங்கரா ஆடுபாவை அணிந்தவரே ஓம் சிவாய சங்கரா ஆதிபுரீஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா ஆதிபுரி ஈஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா ஆதிசக்தி நாயகரே ஓம் சிவாய சங்கரா கற்பகமணவாளரே ஓம் சிவாய சங்கரா கற்பகமணவாளரே ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா கங்காதீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா கங்காதீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஆனையுகம் சந்தையாரே ஓம் சிவாய சங்கரா ஆனையுகம் சந்தையாரே ஓம் சிவாய சங்கரா ஆறுமுகன் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா ஐயப்பனின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா ஐயப்பனின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா கணபதி
கணபதியின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா. காரணீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா. கபாலி அப்பரே ஓம் சிவாய சங்கரா. கபாலி அப்பரே ஓம் சிவாய சங்கரா. கபாலி அப்பரே ஓம் சிவாய சங்கரா. காசி விஸ்வநாதரே அப்பரே ஓம் சிவாய சங்கரா. கைலாசநாதரே ஓம் சிவாய சங்கரா. கும்பேஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா. குற்றாலநாதரே ஓம் சிவாய சங்கரா. சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. ஜெகதீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா. ஜெகதாம்பிகை நாயகரே ஓம் சிவாய சங்கரா. ஜெகதாம்பிகை நாயகரே ஓம் சிவாய சங்கரா. ஜோதிலிங்கம் பெருமானே ஓம் சிவாய சங்கரா. ஈஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா. நீலகண்ட பெருமானே ஓம் சிவாய சங்கரா. சிவ சிவாய சங்கரா. ஹரஹராய சங்கரா. పౌర్ణమి వలం సోమవారం వలం చిత్రా పౌర్ణమి వలం సోమవార వలం